அப்புறம் என்ன ஸ்கிராச்சிங் போஸ்டா யூஸ் பண்ண ட்ரை பண்ணா. மிஸ்டர் கேட் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணது அவ்வளவுதான். ரெண்டாவது பிரேக்ஃபாஸ்டா இல்ல தேர்ட்? நகத்தை ட்ரிம் பண்றதுக்காக மிஸ்டர் கேட்ட வெட்டனரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டிய நேரம். அதுக்கு செக் பண்ணோமா இல்லையா? தெர்மோமீட்டர் வாயில சொருகிட்டு அதை ஊசியை வச்சு குத்துவாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அப்படி பண்ணா எனக்கு பிடிக்கும். அப்புறமா பயப்படல டாடி. அப்படியே பயந்து நடுங்க வச்சிரும். இல்லடா செல்லம், அதுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கிட்டிஸ் பார்க்க போக அதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாம அதாங்க தாக்கு பிடிச்சா போதும். அந்த வேலையை எங்க கிட்ட விடுங்க டாட். இனிமே கூப்பால உன்னை பயமுடுத்தவே முடியாது. நானா அதை பயமுடுத்துறதா? மரியாதையா நீங்க அதை அடக்கி வைக்கிறீங்களா இல்ல நான் அதை அடக்கட்டுமா பாக்குறீங்களா? எனக்கு தெரியும். மிஸ்டர் கேட்டுக்கு கிட்டன்ஸ் பத்தின அருமையான கதையை படிச்சு காட்ட போறேன். டாக் டாக் ஹார்ஸ் ஜெபல் லிமர் மங்கஸ் ஆர் டாக். கேட்ட பத்தி ஒரு ஸ்டோரி புக் கூட இங்க இல்ல. என்ன இடம் இது? ஓகே செல்லம், நாம தேடி பார்க்கலாம் வா. நான் அதுக்கு ஒரு கதை சொல்றேன். முதல்ல டாக்டர் சொல்லுவாரு, இது வலிக்காது, ஆனா வலிக்கும். அவர் உன்னோட பாடி பார்ட்ஸ் ஒன்னொன்னா பிச்சி பிச்சி எடுத்துருவாரு. மிஸ்டர் பர்டன் பர்கர், நீங்க போய் டாக்டரை பார்க்கலாம். அதாவது உங்க பெட்டோட. நீயும் உள்ள வரியா டெனிஸ்? என்ன ஜோக் அடிக்கிறியா? அந்த கேஜை நீ ஓபன் பண்ணும்போது நான் உள்ள இருக்க மாட்டேன். Thank you. So sorry. Really very sorry. மில்லி, நீ டெனிஸ் கூட வெளியேறு. அப்ப இங்க ரெகுலர் பண்றதுதான் மிஸ்டர் கேட்டா இருக்கணும். முதல்ல என்ன பாக்குறப்ப கேட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அப்புறம் என்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடும். என்ன மிஸ்டர் கேட், இப்படி வா செல்லம் செல்லம். உங்ககிட்ட இது இப்படி பழக்கம் நான் நினைக்கவே இல்ல. நான் இத ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு இதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப கண்ணு மொழியில பாப்பா இருக்கிறதே தெரியலையே. ஆனா அத பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. பல்லு அட்டகாசமா இருக்கு. டாக்டர், இப்ப நீங்க இந்த கேட்டுக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ண போறீங்களா? அதுக்கு தேவையான ரம்ப சுத்தி அருவாளி எல்லாமே நாங்க எடுத்து தரோம். தேவையே இல்ல மிஸ்டர் கேட், ரொம்ப நல்லா இருக்கு. என்ன வித்தியாசம்னா ஹார்ட் பீட் இருக்கிறதே தெரியலையே. ஹார்ட் இருக்கானே கண்டுபிடிக்க முடியல. இருக்கு இருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, ஆனா ரொம்ப வேகமா துடிக்குது. இந்த மாதிரி பீட்டை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்ல. இப்ப இது நார்மல் ஆயிடுச்சு. வித்தியாசமா இருக்க. இதோட நகத்தெல்லாம் ட்ரிம் பண்ணணுமா? நகம் கீராம இருந்தா அது போதும். ட்ரிம் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். நீங்க அதை கொஞ்சம் புடிச்சுக்குங்க. ட்ரை பண்ணி பாக்குறோம். கிட்டத்தட்ட ஆபரேஷன் மாதிரி தான் இருக்கு. ஓ, இந்த கிளிப்பர்ஸ் ஏற்கனவே விரிஞ்சிருக்கணும். ஓ, வினோதமா இருக்கு. அப்ப பிக் பஸ்ஸிய யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதோட பிளேடு டைமண்டால பண்ணது. காதுல கேட்டுதா? பிக் பெஸ்ஸி கொண்டு வராங்களா? நம்பவே முடியலையே. முடிஞ்சா நான் இன்னும் 2-3 டெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனை இருக்கா டாக்டர்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியா தான் இருக்கு. இது ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஓ டியர், இந்த கேட்ட நான் கொஞ்சம் தனியா டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா? ஏய், நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க. வெளியே இருக்கேன்னு சொல்றேன்ல. நைஸ் கிட்டி, உன்கிட்ட என்ன ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்க? அதை என்கிட்ட காட்டிடுறியா? மிஸ்டர் கேட்டுக்கு ஒன்றும்
மிஸ்டர் கேட்டுக்கு ஒண்ணாகாத, கவலைப்படாத செல்லம். டாக்டருக்கு தான் என்ன ஆயிருக்கும்னு தெரியல. அடுத்து நாம தான் உள்ள போகணும் போல இருக்கு. மிஸ்டர் கேட், நீ உண்மையிலேயே ரொம்ப சமத்து குட்டி. ஆமா ஆமா. மிஸ் டெல்லிங்க, மிஸ்டர் கேட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இன்னொரு தடவை அதை செக்கப்புக்கு கூட்டிட்டு வர தேவையே இல்ல. மறுபடியும் வேண்டாம் 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 வேண்டாம். எஸ் டாக்டர். மிஸ்டர் பர்டன் பர்கர், எக்ஸ்ரேஸ் டெவலப் ஆகி வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஏதாவது சரியில்லைன்னு தெரிஞ்சா நாங்க உங்களுக்கு கால் பண்றோம். எக்ஸ்ரேஸா? இப்ப நீ யாருங்கிறது தெரிஞ்சிரும். ஓ என்ன? Better up to pop fly. Come in, pop fly. The foul ball is in play. புரியுதா? Foul play, ball one, got it. நான் ஹோம் பிளேட்டை கவர் பண்றேன். Nice try, cat. அந்த வெண்ட் நீ உள்ள போக முடியாத அளவுக்கு சின்னது. நம்ப முடியலையே, ஈஸியா உள்ள போயிடுச்சு. க்ரோலர், நான் இப்போ மேல போக போறேன். அது ஒரு எக்ஸ்ரே எடுத்திருக்கு. என்னால நம்பவே முடியல டெனிஸ். இது எதுவா இருந்தாலும் உண்மையான கேட் இல்ல. நான் பேசுறது கேக்குதா? இது ஏலியன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு சைபோர்கா இருக்கலாம். இரு எல்லாரும் அந்த எக்ஸ்ரேவை பார்க்கட்டும். நான் சொன்னது ரைட்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு முன்னால நான் எப்படியாவது தப்பிக்கணும். நீ கேட்ட இல்ல காக்ரோச்சா? நீ ஜெயிச்சிட்ட. இந்த எக்ஸ்ரே இப்போ டென்னிஸ விட்டுடு. ஆனா எனக்கு மாஸ்ட் பொட்டேட்டோஸ் பிடிக்காது. அதுவும் என் ஆம் பேச்சுல இருந்தா. ஓகே, கேட் நம்ம நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் எதையாவது மிஸ் பண்ணிட்டேனா? டென்னிஸ் இல்ல, நீ அதிகமா மிஸ் பண்ணல.
இந்த தடவை நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ கேட் இல்லன்னு நல்லாவே தெரியும். ஒரு நாள் மத்த எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. இனிமே நான் பியானோ பிராக்டிஸ் பண்ண முடியாது. இங்க ஒரு ஃபயர் போல் வைக்கலான்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு. அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஃபயரை கண்டா பயம், போல்ஸ் கண்டாலும். சரி, ஒரு ஸ்லைடு வச்சானே வைக்கலாமே. வாட்டர் ஸ்லைட வைக்கலாமா? பண்ணலாமே. ஃபயரோட டேஞ்சர் அதுல இல்லையே.